delivering smiles all around the professional careers. Reach us to reach them. திரு ஆதவர்ஜுனா அவர்கள் வந்து சமீபத்தில் பேசும்போது ரஜினிகாந்த் அவர்கள் குறித்து அவர் சொல்கிறார். அது மாதிரி அவர் அரசியலுக்கு வந்தார், மிரட்டினார் அப்படின்ட்டு. அது ஒரு ராங் மூவோ? ஆமாம், நம்ம ஆதவர்ஜுனா வந்து எப்படின்னா தனக்கு ரியாக்ஷன் வேணும், ஆக்ஷனோட ரியாக்ஷனும் வேணும்னு எதிர்பார்ப்பாப்புல. அந்த ஆக்ஷன் பெரிய இடத்துலேருந்து வந்துச்சுன்னா அவர் சைஸுக்கு லெட்டர் எழுதிடுவார், அவர் உயரத்துக்கு மன்னிப்பு கடிதம் எழுதிடுவார். அப்படியான ஒரு ஆள் தான் அவர். அப்படி அதிமுக வம்ப கொடுத்து வாங்கி கட்டினாரு. அப்புறம் விசிகாவில் வம்ப கொடுத்து வாங்கினாரு. இவ்வளோ நாள் ஆன்லைனில் தான் ரஜினி ஃபேன்ஸும் விஜய் ஃபேன்ஸும் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்சமாவது கூறு வேணாம், நமக்கு எந்த ஓட்டும் வராதுன்னு தெரிஞ்சு போச்சு. அவர் இப்போ இல்லை ராஜா, அவரை வந்து பல இடங்களில் கூப்பிட்டுருக்காங்க. பல தடவை அவர் வந்து எலெக்ஷனுக்கு வாங்க நில்லுங்கன்னு அசால்ட்டாக தட்டி கழிச்சு ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு மனுஷன். நீ அவரை போய் நோண்டி விட்டுருக்க. அவங்க ஃபேன்ஸ்லாம் ஒரே ஒரு ஆள் போதும், பொக்கி குமார்னு ஒரு ஐடி இறங்குச்சுன்னா மொத்தமாக எல்லாரையும் முடிச்சு விட்டுருவாப்புல ஆள். அஜித்தையும் சூர்யாவுமே வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிட்டாங்க, இல்லைன்னா கார் ஓட்ட போயிடுறாங்க. உனக்கு எதுக்கு இந்த வேலை? மூடிக்கிட்டு அவங்களோட ஓட்டை வாங்குறதுக்கான வேலையை பார்க்கணும். அவங்க ஓட்டு வேணாமா? ஆனால் அவர் சொல்ல வந்தது என்னன்னா, இந்த மாதிரி யார் அரசியலுக்கு வந்தாலும் திமுக மிரட்டுவாங்க. திரு ரஜினிகாந்த் அவர்களை மிரட்டினாங்க. ரஜினி வரும்போது திமுக எதிர்கட்சிங்க, ஆளுங்கட்சி அதிமுக இருந்துச்சு. இந்த லூசு பசங்க இப்போ யாரை எதிர்த்து பேசுகிறாங்க? இப்போ இருக்க ஆளுங்கட்சியை தான் எதிர்க்கணும். இந்த கட்சி யாரையுமே கண்டிக்காது, இந்த கட்சி யாரையுமே வெளியே எடுக்காது, சஸ்பெண்ட் கூட பண்ணாது. ஏன்னா கீழே இருக்க ஆளுங்க, விஜய் தவிர்த்து கீழே இருக்க எல்லாருமே கட்சியை நம்பியே விஜயை நம்பியே இல்லை, அவங்கள நம்பி தான் கட்சியே இருக்குது. இப்போ என்டிஏ கூட்டணி போயிட்டா வெளியேறது யார்? செங்கோட்டையன் திமுகவுக்கு வருவார். என்ன மறுபடியும் போய் எடப்பாடி பழனிசாமி கூட போய் உட்காருவா? அது அவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு BMW பச்சை கலர் போர்டு போட்ட ஒரு கார் வந்துருச்சு. விஜய் என்ன போய்கிட்டு இருக்கிறார் அப்படின்னாங்க. கடைசியில் அந்த காரில் விஜயே இல்லை. அந்த காரில் விஜய் இல்லை, சீரியஸாகவே இல்லை. அந்த டிரைவர் எதுக்கு எடுத்துகிட்டு போனாருன்னு தெரியல. அதை விட இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா, இப்போ அந்த கார் விஜய்ட்டே இல்லை. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். பத்திரிகையாளர் சேகோரா நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் ஜே. வணக்கம். திரு ஆதவர்ஜுனா அவர்கள் வந்து மேடையில் பேசும்போது சமீபத்தில் பேசும்போது ரஜினிகாந்த் அவர்கள் குறித்து அவர் சொல்கிறார். அது மாதிரி அவர் அரசியலுக்கு வந்தார், மிரட்டினார் அப்படின்ட்டு. அவர் சொன்ன டோன், அவர் என்ன நினச்சி பேசினாரோ தெரியல, பட் அது கொஞ்சம் பேக் ஃபயர் ஆகிடுச்சோன்ற மாதிரி ரஜினிகாந்த் அவருடைய ரசிகர்கள் போஸ்டர் விட்டுறதும், அந்த கட்டத்தை தாண்டி வந்து நேரடியாக அரசியலில் இருக்கக்கூடியவர்கள்லாம் வந்து பதில் சொல்கிறதுமா ஆயிடுச்சு. அது ஒரு ராங் மூவோ? ஆமாம், நம்ம ஆதவர்ஜுனா வந்து எப்படின்னா தனக்கு ரியாக்ஷன் வேணும், ஆக்ஷனோட ரியாக்ஷனும் வேணும்னு எதிர்பார்ப்பாப்புல. அந்த ஆக்ஷன் பெரிய இடத்துலேருந்து வந்துச்சுன்னா அவர் சைஸுக்கு லெட்டர் எழுதிடுவார், அவர் உயரத்துக்கு மன்னிப்பு கடிதம் எழுதிடுவார். அப்படியான ஒரு ஆள் தான் அவர். அப்படி அதிமுக வம்ப கொடுத்து வாங்கி கட்டினார். அப்புறம் விசிகாவில் வம்ப கொடுத்து வாங்கினார். இவ்வளோ நாள் ஆன்லைனில் தான் ரஜினி ஃபேன்ஸும் விஜய் ஃபேன்ஸும் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்சமாவது கூறு வேணாம், நமக்கு எந்த ஓட்டும் வராதுன்னு தெரிஞ்சு போச்சு. அட்லீஸ்ட் ரசிகர்கள் தமிழ் சினிமாவில் இருக்கிற ரசிகர்களுடைய ஓட்டாவது வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து ரஜினி ஃபேன்ஸோட ஓட்டை வாங்கலாம்ல, அவருக்கு எதாவது புகழ்ந்து பேசி தொலையலாம்ல. உனக்கு ஒரு பயந்து ஓடினார்னு உனக்கு தெரியுமா? அவர் எதுக்கு போனாருன்னு தெரியுமா? முதல்ல ரொம்ப டீசெண்டாக, உடம்பு சரியில்லை, அவர் மன அமைதியை விரும்புகிறவர், டீசெண்டாக இல்லை அப்படின்ட்டு போயிட்டார். அவர் இப்போ இல்லை ராஜா, அவரை வந்து பல இடங்களில் கூப்பிட்ருக்காங்க. பல தடவை அவர் வந்து எலெக்ஷனுக்கு வாங்க நில்லுங்கன்னு அசால்ட்டாக தட்டி கழிச்சு ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு மனுஷன். நீ அவரை போய் நோண்டி விட்டுருக்க. அவங்க ஃபேன்ஸ்லாம் ஒரே ஒரு ஆள் போதும், பொக்கி குமார்னு ஒரு ஐடி இறங்குச்சுன்னா மொத்தமாக எல்லாரையும் முடிச்சு விட்டுருவாப்புல ஆள். அப்படியா வந்து இப்போ போய் நோண்டி விட்டானுங்க. அவர் முக்கியமான ஆள் ஒருத்தருக்கு லெட்டர் கொடுத்துருக்காரு, சோளிங்கர் ரவி. அப்புறம் இன்னொருத்தர் மூர்த்தி, அர்ஜுனமூர்த்தி, அவரும் கண்டன அறிக்கை வெளியிட்டிருக்காரு. இப்படி கண்டினியூஸாக சினிமா துறையிலையுமே 2-3 பேர் பேச ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. இது தேவையில்லாத பேச்சு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஃபெலிக்ஸும் அதே மாதிரி தேவையில்லாத வார்த்தையை விட்டார். அஜித்தையும் சூர்யாவுமே வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிட்டாங்க, இல்லைன்னா கார் ஓட்ட போயிடுறாங்க. உனக்கு எதுக்கு இந்த வேலை? மூடிக்கிட்டு அவங்களோட ஓட்டை வாங்குறதுக்கான வேலையை பார்க்கணும். அவங்க ஓட்டு வேணாமா? குறைஞ்சபட்சம் தமிழ்நாடு முழுக்க எல்லாருடைய ரசிகர்களுடைய ஓட்டு சேர்த்தா கூட ஒரு 50 லட்சத்துக்கு மேலே தாண்டும் ஓட்டு, அவங்களோட ரசிகர்கள் ஓட்டு மட்டும். அதையெல்லாம் நீ சேர்த்து வாங்கணும்ல. வெக்கமே இல்லாமல் அஜித் விஜய் ஃபோட்டோ வச்சுக்கிட்டுலாம் நீங்கள் சுற்றுனீங்க, ஞாபகம் இருக்கா? அவரும் எங்களுக்கு வந்துட்டார், அவரும் எங்களுக்காக பேசியிருக்காரு. நீ எப்படி இவ்வளோ பேசுவீங்க? கட்சி தலைமை கண்டிக்க வேணாம், என்ன லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? மைக்க கூடிய அடி மண்டையில் புழக்க வேண்டியதானே? ஆனால் அவர் சொல்ல வந்தது என்னன்னா, இந்த மாதிரி யார் அரசியலுக்கு வந்தாலும் திமுக மிரட்டுவாங்க. திரு ரஜினிகாந்த் அவர்களை மிரட்டினாங்க. ரஜினி வரும்போது திமுக எதிர்கட்சிங்க, ஆளுங்கட்சி அதிமுக இருந்துச்சு. இந்த லூசு பசங்க இப்போ யாரை எதிர்த்து பேசுகிறாங்க? இப்போ இருக்க ஆளுங்கட்சியை தான் எதிர்க்கணும், ஆளுங்கட்சி தான் களத்தில் இருக்குது அப்படின்னு தான் நீங்கள் எதிர்க்கிறாங்க. ரஜினிகாந்த் வரும்போது அதிமுக ஆட்சியில் இருந்துச்சு. இந்த லூசு பசங்களுக்கு எவனா தட்டி எழுப்பி சொல்லுங்கள். அப்போ மிரட்ட வேண்டியது யார்? மிரட்டி இருந்தால் யார் மிரட்டி இருக்கணும்? இவங்களுக்கு விவஸ்தையே இல்லையா? பட் இது இவ்வளோ பேக் ஃபயர் ஆகக்கூடிய விஷயம் அவங்க கணிக்கலையா? இல்லை ரஜினிகாந்த் தானே சரி பேசிடுவோம் அந்த டோனில் போயிட்டாங்களா? அதாவது போட்டு போதை எதிர்ப்பு பற்றி பேசுனா விஜய்,
போதை எதிர்ப்பு பேசிட்டு போதையை போட்டால் ஆதவர்ஜுனா, அவ்வளோதான் வித்தியாசம். இன்றைக்கி சரக்கு பாட்டிலோட போய் மாட்டிக்கிட்டாப்புல ஏர்போர்ட்டில், 45 நிமிஷம் ஃப்ளைட்டு டிலே. சரிங்களா, கேட்டால் ப்ரூஃப் என்கிட்ட கொடு. நான் கஸ்டம்ஸ்லையாடா வேலை செய்கிறேன், இல்லை ஏர்போர்ட்டில் இந்த இதில் வேலை செய்கிறேன், நான் ப்ரூஃப் எடுத்துகிட்டு வரதுக்கு. நீங்கள் சொல்கிற அதே மெயின் ஸ்ட்ரீம் தான் வெளியிட்டுச்சு, எல்லா மெயின் ஸ்ட்ரீம் வெளியிட்டுச்சு மது பாட்டில் கையில் வச்சுருந்தாருன்னு. ஏன் மேலே பறக்கும் போது போட்டால் தான் கரெக்டாக இருக்குமா, எனக்கு தெரில. அதாவது என்ன பேசணும் நிதானம் வேணும்ல. அதனால் ஒரு முதலமைச்சர் எப்படி பேசணுன்ற ஒரு தராதரம் இல்லாத ஒரு மனுஷன், வார்த்தை உச்சரிப்பே இல்லாத ஒரு மனுஷன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம விமர்சிக்கணும். ஆமாங்க, ஆமாம் பேசியே ஆகணும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு 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 நல்ல ஒரு அரசியல்வாதி ஒரு பேச்சை மாற்றி ஈத்தி பேசிட்டா நம்ம எவ்வளோ விமர்சனம் பண்ணுறோம். வார்த்தைக்கு வார்த்தை நீ அவதூறை பேசிக்கிட்டு இருக்கிற, உனக்கு பேச்சே தமிழே வரல. ரெண்டாவது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் நீ உன்னோட ஜாதி பேரை ஆதவர்ஜுனா, அதுக்கப்புறம் அந்த பேரும் இருந்துச்சு. அப்படி அவரோட ஜாதி பேரை சொன்னால் தான் அவருக்கு தெரியும் எல்லாருமே. அப்படியெல்லாம் சுற்றிக்கிட்டு இருந்தீங்க. இன்றைக்கி வந்து நான் வந்து சின்ன வயசுலேயே நான் வந்து நக்சலாக இருப்பேன். நக்சல் மொத எந்த சமூகத்துக்கு எதிராக போராடினாங்கன்னு தெரியுமா? அதே சமூகம் தான் இவர். அந்த பேரை போட்டு சுற்றினவர் தான் இவர். இவர் வந்து இன்றைக்கி வந்து பேசக்கூடிய ஆள் தான் இவர். சரிங்களா, நேற்று பேசுனதெல்லாம் என்னென்னா, தமிழ்நாட்டில் வெட்டு குத்து அதிகமாயிருச்சு, பெண்களுக்கு பாலியல் அதிகமாயிருச்சு, சட்ட ஒழுங்கு சரியில்லை, ஏன் போதை கலாச்சாரம். இன்றைக்கி பாட்டிலோட மாட்டுறாரு. ஏண்டா ஊருக்கு தான் உபதேசம். அப்போ நீங்கள் ஒரு அட்வைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் அதில் நல்லா இருக்கமா யோக்கியமாக இருக்கமான்னு பார்க்கணும். அப்புறமா தான் நீங்கள் ஊருக்கெல்லாம் அட்வைஸ் பண்ணணும். நீ குடித்தா நான் டீசெண்டாக நடந்துப்பேன், நான் குடித்தா வெளியெல்லாம் வரமாட்டேன், ஆனால் நான் குடித்தா நல்லது அப்படின்னு பேசுவீங்களா? அப்போ பொது வாழ்க்கைக்கு வந்துட்டால் எல்லாமே கண்ணியத்தோடு இருக்கணும். இல்லை, முன்னாடியே வந்து திரு நக்கீரன் கோபால் அவர்கள் பற்றி அவர் பேசியிருந்தார். கொஞ்சம் அது அநாகரிகமாக தான் எக்ஸ்ட்ராவாக தான் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மீசா அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் அவர் பயன்படுத்திட்டார். இப்போது திரு ரஜினிகாந்த் அவர்கள் அதுக்குமே வந்து எல்லா தரப்புலேருந்தும் எதிர்வினை வந்துருச்சு. இப்போ எங்கே யாரை பேசுகிறோன்ற தெரியாமல் அனாவசியமாக பகச்சு. அதான் நான் முன்னாடி சொன்னேன்ல, இந்த கட்சி யாரையுமே கண்டிக்காது, இந்த கட்சி யாரையுமே வெளியே எடுக்காது, சஸ்பெண்ட் கூட பண்ணாது. ஏன்னா கீழே இருக்க ஆளுங்க, விஜய் தவிர்த்து கீழே இருக்க எல்லாருமே கட்சியை நம்பியே விஜயை நம்பியே இல்லை, அவங்கள நம்பி தான் கட்சியே இருக்குது. பாதவர்ஜனை தூக்கிட்டா என்ன பண்ணுவாங்க? கட்சி சோத்துக்கு வழி இல்லாமல் இருக்கும். அடுத்த கூட்டத்துக்கு செலவு பண்ண காசு இல்லை, மாட்டிப்பாங்க. அப்போ மாட்டிக்கும். அப்போ நீங்கள் வேறு யாராவது ஒருத்தர் சும்மா சொல்லுங்கள். இப்போ என்டிஏ கூட்டணிக்கு போயிட்டால் வெளியேறது யார்? திமுகவுக்கு செங்கோட்டையன் வந்துடுவார். செங்கோட்டையன் திமுகவுக்கு வருவார். என்ன மறுபடியும் போய் எடப்பாடி பழனிசாமி கூட போய் உட்காருவா, அதுக்கு தான் நான் வெளியே வந்தேன் அப்படின்னு அவர் வெளியே வந்துடுவார், யோசிக்காமல் வெளியே வருவார். அப்போ அடுத்து நீங்கள் நாஞ்சில் சம்பத் 2 நாள் முன்னாடி ஒரு அமைச்சரை பார்த்து பேசியிருக்காப்புல, நீங்கள் என்னங்க என்டிஏ கூட்டணியோட போகிறன்றானுங்க, இந்த மாதிரியெல்லாம் நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு அவர் தயவு செய்து என்ன தாய் கழகத்தில் சேர்த்துருங்கன்னு அவர் புலம்பி தள்ளியிருக்காரு. இந்த தற்குறிகளோட மாட்டிக்கிட்டு அப்படின்னு அவரும் பேசுகிறாப்புல. இப்போ எல்லாருமே அதிருப்தி தான். நீங்கள் ஃபெலிக்ஸ் எடுக்க முடியுமா? நம்மக்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு ஜேர்னலிஸ்ட் அவர் தான், தூக்கிட்டால் முடிஞ்சிடும். நம்மகிட்ட இருக்க ஒரே ஒரு ஆங்கர் ராஜ்மோகன், நம்மகிட்ட இருக்கிற ஒரே ஒரு டிபேட் ஷோவில் பேசுகிற ஆள் லைலாமணி. இப்போ எல்லாமே ஒன்றொன்றாவே இருக்குது, தூக்க முடியல. மாவட்ட செயலாளர்களும் அப்படி தான். இவனை தூக்கிட்டா அவனை விட பெரிய பொறுக்கி அந்த இடத்துல நிப்பாட்டணும். நம்மகிட்ட பெரிய பொறுக்கி இல்லை, இப்போ யாரை நிப்பாட்டுறது? அப்போ யாரையுமே தூக்க முடியாது. காளியம்மாளுக்கு ரொம்ப நாளாக விட்டு போட்டாங்க. நேற்றுலாம் மனவரக்தியில் போயிருக்காங்க. இது வெளியே யாரும் பேசலை, மனவரக்தியில் போயிருக்காங்க. அந்த அம்மா உள்ளே சேர்க்காதது ஆதவர்ஜுனா தான். ஏன் அந்த அம்மா உள்ளே வந்துட்டு ஆதவர்ஜுனாக்கு பீக் போயிடும். இல்லை, 2 பேருக்கும் தொடர்பே இல்லை. அவங்க வந்து வேற மாதிரியான செயற்பாட்டாளர். அவங்க வந்துட்டாங்கன்னா நல்லா பேசுவாங்க, அரசியல் தெளிவு இருக்கும், அனுபவம் இருக்கு. திமுகவை எப்படி எதிர்க்கணுன்ற அரசியல் களத்தெல்லாம் அவங்க பார்த்துட்டு வந்திருக்கிறாங்க. அதனால் அவங்க நம்மளோட அதிகமாக பேசிட்டாங்கன்னா வியூஸ் அதிகமாயிரும், ஷேர் லைக்ஸ் அதிகமாயிரும். அப்போ நமக்கு ஃபயர் விடுறத விட அவங்களுக்கு ஃபயர் விட ஆரம்பிச்சிருவாங்களேன்னு சிடிஆரும் ஆதவும் அதே டேட்டில் இவங்களும் ஜாயின் பண்ண வேண்டியது. சிடிஆர் ஆதவும் ஜாயின் பண்ண வேண்டியதில் இவங்களும் ஜாயின் பண்ண வேண்டியது. நாங்கள் இன்றைக்கி வந்துடுறோம், அவங்களுக்கு ஆர்ஐசி போட்டு வைங்க, எங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணுறங்க, அப்புறமா அவங்களை கன்ஃபார்ம் பண்ணலான்னு ஏமாற்றிக்கிட்டே இருந்தாங்க. அப்போலேருந்தே அவங்களும் சரி இது வேலைக்கு ஆகாது, நம்ம அதிமுகவுக்கு ஜம்ப் அடிச்சிடலாம் அப்படின்னு அந்த அக்கா பெரிய அறிவாளி. அந்த அக்கா பெரிய அறிவாளி. தமிழ் தேசியம் பேசிக்கிட்டு இன்றைக்கி வந்து பாஜக கூட்டணியில் இருக்க கட்சிக்கு போகிறாங்க. எவ்வளோ பெரிய ஆள்! அப்பா எனக்கு மிரண்டேன். ஏன் அதிமுகவுனா எடப்பாடி பழனிசாமி பச்சை தமிழர், அந்த ஒரு காரணத்துக்காக அவங்க போயிருக்காங்க. நல்ல விஷயம். அப்போ இவங்க யாரையுமே வளர விட மாட்டாங்க. வியூஸ் போயிருச்சுன்னா பிரச்சனை, வளர்ந்துட்டாங்கன்னா பிரச்சனை, அவ்வளோதான். நாச்சியார் ஃபேமிலியில் இருக்கிற நாச்சியாரோட வாரிசில் ஒருத்தவங்களாக இருக்கவங்க ரஞ்சனா நாச்சியார், அவங்க கட்சிக்குள்ளே போனவங்க இப்போ அவங்கள அப்யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கொள்கை தலைவரோட வாரிசு அவங்கள அப்யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன போடுறாங்கன்னா, அவங்க பாருங்களேன்
தம் அடிச்சுக்கிறாங்க, வீடியோ பிடிக்கிற மாதிரி வீடியோ ரீல்ஸ் போடுறாங்க. உங்கள் நொன்ன பெரிய ஸ்க்ரீன்லேயே அதான்டா பண்ணிக்கிட்டு இருந்தான் கடைசி படத்தில் கூட. என்னடா நீங்கள், அவங்களும் நடிகை இவரும் நடிகர், சினிமா துறையில் இருக்காங்களா, டாக்டரா அவங்க போய் செத்தஸ்கோப் வச்சு பார்க்குறதுக்கு. எந்த துறையில் இருந்தாங்களோ அவங்க ஒரு நாள் ஒரு கேரக்டர் பண்ணணும். அதான் அவங்க ரீல்ஸாக போட்டிருக்காங்க, அவங்க பேஷன் அது. நீ என்னத்தை செய்கிறதுன்னு ஒன்று புரியல. இன்னொரு அந்த அட்வொகேட் ஆள், அவர் தான் அவங்களுக்கு இருக்க ஒரே ஒரு அட்வொகேட் போல். அவர் அதுக்கு உங்கள் எல்லாருக்கும் தெரியாத ஒரு விஷயத்தை நான் சொல்ல போகிறேன். எல்லாரும் ஆவலா பார்த்தேன். என்ன, எக்மோர் தொகுதி எம்எல்ஏ அண்ணன் பரந்தாமன் இருக்கிறார்கள் இல்லையா, அவரும் அப்புறம் நம்மளோட இல்லை அப்படி சொல்லுங்க, தப்பு சாரி, எக்மோர் தொகுதி எம்எல்ஏ எள்ளன் இருக்கார்ல, அவர் தான் அஞ்சலி அம்மாளின் ஒரே வாரிசாம். இது எனக்கே நேத்து தான் தெரியும். அட தற்கூரி, முதல்ல எக்மோர் எம்எல்ஏ எள்ளன்றதே தப்பு. அவர் 1000 கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கம்மி தானே அதனாலயா. அதுக்கப்புறம் பரந்தாமன் இருக்கார்ல, அவரும் நேரடி வாரிசு அஞ்சலி அம்மாளுக்கு. எள்ளன்னு இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இதே அடுத்து இன்னொரு சொன்னார் பாருங்க, டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கரை உலகம் முழுவதும் அறிமுகப்படுத்தியதே விஜய் தான். நல்ல வேலை அம்பேத்கர் உயிரோட இல்லை, இருந்திருந்தார். அவர் ரொம்ப சாஃப்டான கேரக்டர், அவர் கோவப்படவே மாட்டார், ரொம்ப சைலண்ட்டாக சட்ட ரீதியான போராட்டம் பண்ணக்கூடியவர். இவரையுமே அவங்க கட்சியில் அப்படி ஒரு ஒரு லா படித்தவர். ஏங்க அவர் நடிக்கவும் சுபாஷ் சந்திர போஸா நடித்தார். என்னங்க நீங்கள் அப்படியே மொழுன்னு அப்படியே நீங்கள் தூக்கி விட்டீங்கன்னா அவர் வேற மாதிரி இருப்பாருங்க. என்னங்க நீங்கள், ஆள் நல்லா மொழுன்னு இருக்காப்புல. அவர் பெரிய ஆள் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு BMW பச்சை கலர் போர்டு போட்ட ஒரு கார் வந்துருச்சு. விஜய் என்ன போய்கிட்டு இருக்கிறார் அப்படின்னாங்க. கடைசியில் அந்த காரில் விஜயே இல்லை. அந்த காரில் விஜய் இல்லை, சீரியஸாகவே இல்லை. அந்த டிரைவர் எதுக்கு எடுத்துகிட்டு போனாருன்னு தெரியல. அதை விட இன்னொரு ட்விஸ்ட் என்னென்னா, இப்போ அந்த கார் விஜய்கிட்டே இல்லை, த்ரிஷா மேடம் யூஸ் பண்ணிருக்காங்க. லாஸ்ட்டாக ஏர்போர்ட்டு கூட அதில் தான் போனாங்க. எல்லாம் ஊடகம் தான் வெளியிட்டுச்சு. இவங்க நம்ம கூட்டத்துக்கு விஜய் என்ன வந்துட்டாருன்னு இவங்க எல்லாரும் அப்படின்னு கத்துறாங்க. அந்த டிரைவர் லைட் ஆஃப் பண்ணிட்டு சூப்பர்ஸுங்க அப்படின்னு அவர் பாட்டு ஜாலியாக ஓட்டு போயிட்டாரு. அவர் அப்படி சீரியஸாகவே விஜய் இல்லை, சத்தியமாக விஜய் இல்லை. நமக்கு வந்த சோர்ஸ் இது ஆறாவரம் தானே, அவங்க தலைவர் வருவார்ன்ற ஒரு ஆறாவரம். ஆமாம், ஒரு காலத்தில் இருந்துச்சு. ஹெலிகாப்டர் மேலே பறக்கும் போது இங்கே குனிஞ்சிருப்பாங்க, படுத்துருவாங்க. படுத்து அப்படி இருந்தாங்க. கார்லாம் வந்துச்சுன்னா கார் டயருக்கு கீழே இருப்பாங்க அவங்க. அப்படி இருந்த காலம். இப்போ மறுபடியும் அதே காலத்துக்கு நம்மளை கற்காலத்துக்கு கூட்டு போகிறார் விஜயன்னு. அப்படி ஒரு கூட்டம் இருக்குங்க. இப்போ நீங்கள் யாரையுமே இவங்களால் கட்சியிலேருந்து எடுக்க முடியாத சூழலில் இருக்காங்க. அங்கே எடுத்துட்டா ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. அந்த நிலைமையில் ஓட்ட உரசல் ஈயம்பித்தாளைக்கு பேரிச்சம்பழம், நாங்கள் கூட்டணி போக போகிற கட்சி பூக்கலரு ஆரஞ்சு பழம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. வேறு எதுவுமே இல்லை அவங்ககிட்ட. அந்த கட்சியும் என்டிஏவும் ஓட்ட உரசல் ஈயம்பித்தாளைக்கு பேரிச்சம்பழம், இதுவும் ஓட்ட உரசல் ஈயம்பித்தாளைக்கு பேரிச்சம்பழம், ரெண்டு சேர போகிறதா இவங்க நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, தயவு செய்து போனீங்கன்னா எங்களுக்கு அப்படியே ஒரே சைட்லேருந்து அடிக்கிறதுக்கு வாட்டமாக இருக்கும். வாயா சங்கி, முட்டா சங்கி, முரட்டு சங்கி வாங்க அப்படின்னு சேர்ந்து அடிக்கிறது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அரசியல் வாழ்க்கையே முடிஞ்சிடும். இனிமேல் யாராவது மக்கள் களத்தில் இல்லாமல் சினிமா நடிகர்கள் அரசியலுக்கு வராங்க அப்படின்னா, மக்கள் அப்படி வந்தால் கூட பிரச்சனை இல்லை, களத்துக்கு வரணும் அப்படின்னு எதிர்பார்ப்போம். இதே மாதிரி யாராவது வந்தாங்கன்னா அடித்து விரட்டுறதுக்கு இவர் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பார் அப்படிங்கிறதான். உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களும் நன்றி. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them.